பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகிறது? செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் டென்ஷனாக இருப்பாங்க, அதிக டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் தான் டென்ஷனாக இருப்பாங்க, வெளியில் டென்ஷன் இருக்காது பெரும்பாலும். இருந்தாலும் கோபம் உள்ளவர்கள், கோபம் அதிகமாக இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது இவங்க சில நேரம் பேசுறது திட்டுறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் பாசமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய தோணும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஆனால் உண்மையிலேயே பாசக்கார பிள்ளைங்க இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். இவங்க பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆண்டு கிரகங்களை தான் மையமாக வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ குரு பகவான் இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து சூப்பராக இருந்தார். இப்போ குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டார், ஸ்தான பலம் இல்லை. இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி போச்சு பாருங்கள். ஒரு வாசல் முன்னா ஒரு வாசல் திறக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ குரு நல்ல நிலையில் இருந்தார், இப்போ அவர் 8க்கு போயிட்டார். இங்கே சனி பகவான் 4ல் இருந்து ரொம்ப கெடுத்தார் இந்த விருச்சிக லக்ன விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் இப்போ அந்த சனி பகவான் 5க்கு போயிட்டார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போது இனி சனி பகவான் கெடுக்க மாட்டார் இந்த விருச்சிக லக்ன விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்துடுறார், கேது 10க்கு வர. இந்த ஓராண்டு குரு மிதுனத்தில் இருந்து இந்த ராகுவை பார்க்க போகிறார். அவர் 1.5 வருஷம் இருப்பார். ஆனால் நம்ம சொல்ல போகிறது ஓராண்டு பலன் தான். அப்போ இந்த ஓராண்டு 4ஆம் இடத்தில் அவர் கெடுக்கவும் செய்வார், கொடுக்கவும் செய்வார். 2 வேலையும் செய்ய போகிறார். 4 என்ன, தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அங்கே குரு பார்வையில் இருக்கிறதால எதுவுமே அவர் கெடுக்க முடியாது. அதற்கு மாறாக அவர் நல்லது செய்யக்கூடிய நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். கேது பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். இப்போ 10ஆம் இடம் கேதுவுக்கு உகந்த இடமா அப்படின்னா இல்லை தான். இருந்தாலும் ஒரு பாட்டே இருக்குது, 10ல் வேக்கண்ட் பிளேஸ் இருக்கக்கூடாது, 10 காலியாக இருக்கக்கூடாது. ஒரு அசுப கிரகமாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பாம்பே இருக்குது கேதுல, அப்போ ஓகே தான். அப்போது சனி பகவான் உங்களுக்கு சாதகம், ராகு கேதுவால் சாதகம். குரு பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லை, ஸ்தான பலம் என்றாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது. பார்வை பலம் பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார், 4ஆம் வீட்டை பார்க்க போகிறார். சூப்பர். 8ல் இருந்தால் சில பலன்கள் ஸ்தான பலம் குருவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு 8ஆம் இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் 8ஆம் இடம் அசுபஸ்தான், அங்கே இருக்கிறார் அப்படின்னும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகக்கூடிய நிலை இருக்கும். வீட்டில் வயதான பெரியவங்க உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இனி 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எந்த ஒரு இதுவும் இல்லை. மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஸ்தான பலம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள், கோபக்காரர்கள், ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யக்கூடியவர்கள். அப்போது 10ல் கேது இருந்து சூப்பர் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு வழக்கறிஞர், ஆசிரியர், ஜோதிடர், மேடை பேச்சாளர், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக லக்ன விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்கு பிரயோகத்தால் வாக்கு வன்மையால் சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சொல் வெல்லும், அதனால் சாதிக்க போகிறீங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, கதை கவிதை கட்டுரை எழுதுறீங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எழுத்தாளர், இல்லை நடிகர்கள், இப்படி ஏதாவது ஒரு பரிணாமத்தில் நிச்சயமாக இருப்பீங்க. ஏதாவது ஒன்று செய்வீங்க. அப்போது உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இப்போ நாடக நடிகர்கள் இருக்காங்க, பேச்சு வாக்கு சாதுரியத்தால் சபாஷ் கைத்தட்டல் வாங்கக்கூடிய நிலை. வழக்கறிஞர் இருக்கார், ஆர்கியூமெண்ட்டு சக்ஸஸ் பண்ணுவார். அப்போ ரேட்டிங் கூடும், சமூகத்தில் பேர் புகழ் உயரும். ஜோசியர் இருக்கார், ஜோசியர் இது நாள் வரைக்கும் சாதாரணமாக இருந்தாலும் இப்போ இந்த காலம், இந்த ஓராண்டு அவர் சொல்கிறதெல்லாம் பலிக்குது, சரியாக சொல்கிறாருன்னு அவரை தேடி மக்கள் வருவாங்க. அப்போ ரேட்டிங் கூடும், அவருக்கும் சமூகத்தில் பேர் புகழ் கூடும். பாத்தியார் டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, இவங்க நல்ல அருமையாக பாடம் நடத்துகிறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கான ஒரு அடிப்படை அவங்க வளர்த்துப்பாங்க. அப்போ சமூகத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கும். அடிப்படை நல்லாசிரியர் விருது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுகளை எடுத்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த இன்ஸ்டியூஷன்லேயோ சரி, மேலிடத்துலேயும் சரி. ஸோ பண வரவு என்பது அதிகரிக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். யார்கிட்டாவது கொண்டாந்து இங்கே வச்சிங்க, ஒரு வாரம் நாங்கள் ஊருக்கு போகிறோம், இப்போ வாங்கிக்கிறோம், அதை வச்சிங்க அப்படின்னு யார்கிட்டாவது கையில் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், வாக்கு வன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க குடும்பத்தில். இப்போ நல்ல பணம் வருவாய் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகுவை குரு பார்க்குறார், 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், வீட்டில் உள்ள ராகுவை பார்க்குறார். வண்டி வாகனங்கள் 4ல் தனித்த ராகு இருந்தால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவு, தாய் தந்தையர்களால், அதாவது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ குரு பார்க்குறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சொத்து பத்து வாங்க போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம், ஒரு காலி பண்ணேன்னு நினச்சிருப்பீங்க, அது 20 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும். ஏன்னா ராகு பிரம்மாண்ட நாயகன். கண்டிப்பாக பெரிய லெவலில் ஒரு வீடு கட்டுறதோ, வீடு வாங்குறதோ, ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய், ஏதாவது கட்சியில் ஒரு 75 லட்ச ரூபா 80 லட்ச ரூபாயை கொண்டாந்து விடும். அப்படி பிரம்மாண்டத்தை கொண்டாந்து விடும். முடியும், சரியாக வாங்குவீங்களா? வாங்க முடியும். 4ஆம் இடம் அப்படின்னும் போது கல்வி, பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க. இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க முடியும். பிள்ளைகளும் படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். சுகஸ்தானம், 4ஆம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடிய இடம். அந்த சுகம்
ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுகவாசியை போல 2.5 வருஷம் சனி இருந்து சுகத்தை கெடுத்தார். உடம்பு முடியலைங்க, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வியாதிக்காக மருத்துவத்துக்காக செலவு செஞ்சீங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், உடம்பு சுகமாக இருந்ததா? இரவு தூக்கம் இல்லாமல் முட்டி வலி முதுகு வலின்னு அவஸ்தைப்பட்டீங்க. ஆனால் இனிமே அப்படிலாம் இல்லைங்க. 4ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சூப்பர். அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடியவர்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கருவிகள் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், இந்த கம்ப்யூட்டர் சென்டர், நெட் சென்டர்னு சொல்லுவாங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம். அருமையாக இந்த ஓராண்டு ஜொலிக்கும் உங்கள் அந்த விருச்சிக லக்ன ராசியில் பிறந்தவர்கள். 10ஆம் இடத்துல கேது இருக்கார், நல்லது செய்யுமா? எப்போவுமே ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் செய்வார். கேது இந்த 1.5 வருஷம் இங்கே இருப்பார். நம்ம 1 வருட பலனை சொல்ல போகிறோம். இந்த ஓராண்டு பலனை சொல்வதால் இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த விருச்சிக லக்ன விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தொழிலை அப்படியே ஓட்டிகிட்டு போங்க. மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடன் காட்சிகள் அதிகமாகிடும். தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும், சம்பாத்தியம் இருக்கும். நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன்னு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இப்போ சுருக்குவார், கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். அப்போ 10ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா இருக்கிற இடத்த சுருக்குவார்னு சொல்லலாம். அப்போ சுருக்குவார்னா எப்படிங்க வருமானம் வரும்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிற தொழிலை அப்படியே ரன் பண்ணுங்க, ரன் ஆகும், சூப்பராக ரன் ஆகும். ஆனால் மேற்கொண்டு வர்ற வருமானத்தையோ இல்லை கடனோட வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறோம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறோன்னு ஆசைப்பட்டு செஞ்சீங்கன்னா கடன் தான் மிஞ்சும். எச்சரிக்கை. அது 10இல் இருக்கும் கேது அதை தான் செய்வார். ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போது ராகு கேது பேச்சு சாதகம்தான். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது ஓம் நம சிவாயம்னு சிவனை வழிபாடு பண்ணுங்கள். பூர்வீகத்தில் நல்லது நடக்கும். பூர்வீகம் அது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த சனி பகவான் 5இல் இருக்கிறது சில நேரங்களில் தடையை ஏற்படுத்தும். பிள்ளை குழந்தை பாக்கியத்துக்கான தடையை ஏற்படுத்தும் இந்த ஓராண்டு. மற்றபடி இது பார்வை பலம் அப்படின்னும் 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா குடும்பம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒத்துமைன்னு சொன்னோம், கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவி இடையே ஒரு பனிப்போர் அல்லது சஞ்சலம், இல்லை மன சஞ்சலம், சில பிரச்சனைகள் அப்படின்னு போயிட்டுருக்கோம். நண்பர்களும் உதவி பண்ணன்னு போய் அவங்களால உபத்திரம் ஆகும். நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி சமூகத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு திம்ஸாக பார்ப்பாங்க. ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பார்த்துன்னு சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக சூதனமாக நடந்துக்கணும். அவங்க நம்மளை இது நாள் வரைக்கும் நல்லா போனவுடனே வரவேற்பாங்க, இன்முகம் காட்டி வரவேற்றார்கள். ஆனால் இப்போ பார்த்தா நம்மளை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ அந்த ஒரு நிலை. இந்த 11ஆம் இடம், அதை பற்றி நம்ம சொல்லியாக வேண்டும். இந்த 11ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சனி பார்க்குறார் அப்படின்னா மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பகை ஏற்படும். எடுத்த காரியங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது, அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடும் சொல்லலாம். 11 சனி பார்க்குறது அப்படின்னும் பொழுது
எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருச்சிக லக்ன விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் திருமணம் ஆகணும்னு ஆகிடும். ஆனால் சனி பார்வை இருக்கிறதால் தடங்கள் எவ்வளோ ஏற்படுமோ அவ்வளோ தடங்கள் ஏற்படும். மற்றபடி குரு பாருங்கள் 2ஆம் இடத்தை பார்த்து நல்ல பண வரவு, 4ஆம் இடத்தை பார்த்து பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வண்டி வாகனங்கள் வாங்க, அல்லது இடம் வாங்க, பூமி வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்போ 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சுப செலவு கண்டிப்பாக நடக்குமா? நடக்கும். சுப செலவு கண்டிப்பாக நடக்க போகுது. 12ஆம் வீட்டை குரு பார்க்க. ஸோ குரு சந்திர யோகம் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிருப்பாங்க, கனடா அமெரிக்கா அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ யாராவது ஒருத்தர் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்மோர் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தை சனி அதாவது 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறதால என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் நபர்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சூதனமாக நடந்துக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பாகிறது. மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்து குரு பல நன்மைகளை செய்ய போகிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். திடீர் அதிர்ஷ்டம், இந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களே, அதுபோல் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். பொருளாதார மேன்மை இருக்கும், சாதிக்க போகிறீங்க. அதுலேயும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம், அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் தொழில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாக இருக்கும். இந்த விசுவாவச ஆண்டு நல்ல திருப்திகரமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.